ஹாய் ஹாய்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நானும் நல்லா இருக்கேன். ஸோ இன்றைக்கி சூப்பர் அண்ட் டேஸ்டியாக நம்ம ஸ்டைல் வந்து பன்னீர் ஃப்ரைட் ரைஸ் பண்ண போகிறோம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு தண்ணி நல்லா கொதிச்சோனையும் பாஸ்மதி ரைஸு, சால்ட்டு, ஒரு ஸ்பூன் ஆயிலை வந்து ஊற்றி 80% வந்து குக் ஆனோடனே அந்த அரிசியை வந்து வடித்து வச்சிடணும். அதுக்கப்புறம் பன்னீர் அந்த மாதிரி வந்து ஸ்க்யூஸ்க்கு கட் பண்ணிவிட்டு சில்லி பவுடர், டர்மரிக் பவுடர், கரம் மசாலா, சால்ட் எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணி இந்த ஒரு கடாய் வச்சு அதில் ஆயில் ஊற்றி அந்த பன்னீர் ஆல்ரெடி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அந்த பன்னீர் அதோட போட்டு நல்லா வந்துட்டு இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி வந்து எடுத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் அதே ஆயிலில் வந்து குட்டி குட்டியாக நறுக்கின பூண்டு, ஒரு பெரிய வெங்காயத்தை வந்து இந்த மாதிரி நீல வாக்கில் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் போட்டு அதை நல்லா வதங்கினதுக்கப்புறம் கேபேஜு, கொடமிளகா, கேரட்டு அந்த மாதிரி வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இது மூணையும் போட்டு நல்லா வந்துட்டு வதக்கி விடணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதுக்கு தேவையான அளவு மசாலா வந்து அதே மாதிரி சில்லி பவுட்ரு கொஞ்சம், கரம் மசாலா, சால்ட்டு, நீங்கள் உங்களுக்கு தேவைன்னா வந்து நீங்கள் சோயா சாஸ் ஊற்றிக்கலாம். ஸோ நான் வந்து ஸ்கிப் பண்ணிவிட்டேன், அதை ஊற்றலை. ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறம் ஆல்ரெடி வடித்து வச்சுருக்கோம் பார்த்திங்களா அந்த பாஸ்மதி ரைஸு, அதை இதோட போட்டு எல்லாத்தையும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடணும். ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ஆல்ரெடி ஃப்ரை பண்ணி வச்சுருக்க பன்னீரை வந்து அதோடு போட்டு அதோடு நல்லா கலந்து விட்டு அதுக்கப்புறம் வந்து லைட்டாக வந்து பெப்பர் பொடி நான் போட்டேன். ஸோ அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தோம்னா நம்மளுக்கு டேஸ்ட்டான சூப்பரான பன்னீர் ஃப்ரைட் ரைஸ் நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. ஸோ இதே மாதிரி வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.